Taste the Daily. கூடலூரில் வீட்டுக்குள் சிறுத்தை புகுந்திருக்கிறது. இதனால் மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் மகேஸ்வரன் இணைகிறார். மகேஸ்வரன், என்ன நடந்தது? என்ன விவரம்? ஆனந்தி, நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே இருக்கிறது ஸ்ரீமதுரை ஊராட்சி. இங்கு உள்ள சேமுண்டி பகுதியில் ஏராளமான குடியிருப்புகள் இருக்கிறது. அதாவது தேயிலை தோட்டங்களை சுற்றி அதற்கு நடுவே அதிக குடியிருப்புகள் இருக்கிறது. இந்த நிலையில் இங்க இருக்கக்கூடிய தங்கச்சன் என்பவருக்கு சொந்தமான தேயிலை தோட்டத்தில் மத்தியில் ஒரு வீடு, அந்த வீட்டை அவர் பராமரித்து வருகிறார். இங்கு இந்த தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய மணி என்பவர் இன்று சற்று முன்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக வீட்டிற்குள் செல்லும் பொழுது வீட்டிற்குள் சிறுத்தை ஒன்று இருந்திருக்கிறது. அந்த சிறுத்தை அவரை தாக்க முயன்ற போது அவர் சாதுரியமாக சிறுத்தையிடம் தப்பி வெளியே வந்து கதவை பூட்டி விட்டு மக்களுக்கு தகவல் கொடுத்தார். அதை தகவல் அறிந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் தற்போது இந்த வீட்டுக்கு அருகே வந்து சிறுத்தையை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள். சிறுத்தை தற்போது வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறது. தகவல் அறிந்து வனத்துறையினரும் உடனடியாக இப்பகுதிக்கு விரைந்திருக்கிறார்கள். வனத்துறையினர் பொதுமக்கள் யாரையும் அந்த வீட்டிற்கு அருகே செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இருப்பினும் மக்கள் தற்போது அந்த வீட்டை சுற்றி அந்த சிறுத்தையை பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கிறார்கள். சிறுத்தை தற்போது வீட்டிற்குள் தான் இருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை வனத்துறையினர் என்ன மேற்கொள்ளப் போகிறார்கள் என்பது இது தெரியப்படுத்தவில்லை. உயரதிகாரிகள் வந்த பிறகு சிறுத்தையை மயக்கூசி செலுத்தி பிடிப்பதா அல்லது கூண்டு வைத்து பிடிப்பதா, என்ன மாதிரியான முடிவு எடுக்கப்படும்? ஆனந்தி, வனத்துறை அதிகாரிகள் வந்த பிறகு சிறுத்தையை வீட்டிலிருந்து எப்படி மீட்பது என்பது தொடர்பாக ஆலோசித்து அதன் பிறகு சிறுத்தையை மீட்பாங்க அப்படின்னு தகவல் சொல்லியிருக்கீங்க மகேஸ்வரன். ஆனா பொதுவாக இந்த மாதிரி சிறுத்தை ஒரு வீட்டிற்குள்ள புகுந்திருக்கு அப்படின்னா அதை எப்படி சிறுத்தையை வெளியில எடுப்பாங்க? இன்னும் சுற்றியும் வீடுகள் இருக்கு, அதையும் வனத்துறை அதிகாரிகள் கவனத்துல கொள்ள வேண்டும். அதை எப்படி பண்ணுவாங்க? அங்க என்ன சூழ்நிலை இருக்கு இப்ப? பொதுவாக கூடலூர் பகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க இது வந்து முதுமலையை ஒட்டிய பகுதி, முதுமலை புலிகள் காப்பு வனப்பகுதியை ஒட்டிய பகுதி. இது இங்கு இருக்கக்கூடிய இந்த தேயிலை தோட்டங்கள், மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிகளில் சிறுத்தை அதிகமாக நடமாடக்கூடியதை காண முடியும். இந்த நேற்று அதிகாரி கூட இதே பகுதியில் கரடி ஒன்று சாலையில் நடந்து சென்ற சிசிடிவி காட்சிகள் கூட இன்று காலை வெளியானது. பொதுவாக சிறுத்தைகள் வீட்டிற்குள் புகுந்தால் அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என வனத்துறையினர் முதலில் பார்ப்பார்கள். அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கிணற்றில் சிறுத்தை விழும் போதாகட்டும், அதே போல வீடுகளுக்குள் சிக்கும் போது மக்களை அப்புறப்படுத்தி விட்டு சிறுத்தையை பதற்றம் அடையாமல் பார்த்துக் கொள்வார்கள். அதாவது அந்த கதவை திறந்து வைத்து சிறுத்தை தானாக வெளியேறுவதற்கான வாய்ப்புகளை முதலில் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். ஆனால் தற்போது இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை சுற்றிலும் வீடுகள் இருக்கிறது. பொதுமக்களும் வீடை பூட்டி வைத்துவிட்டு ஒன்று அதனை கூண்டு வைத்து உடனடியாக பிடிக்க வேண்டும் அல்லது மயக்க ஊசி செலுத்தி பிடித்து வேறு பகுதிக்கு கொண்டு சென்று விட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கை. தற்போது வனத்துறையில் பணியாற்றக்கூடிய கீழ்மட்ட பணியாளர்கள் மட்டுமே வந்திருக்கிறார்கள். உயரதிகாரிகள் வந்த பிறகுதான் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது இது போன்ற சிறுத்தையை பிடிப்பதற்கு அதிகாரிகளுடைய உத்தரவு என்பது கட்டாயமான ஒன்றாக இருக்கிறது. அந்த உத்தரவு கிடைத்தால் மட்டுமே அதற்கு கூண்டு வைக்க வேண்டுமா அல்லது அதற்கு மயக்கூசி செலுத்தி பிடிக்க வேண்டுமா என்பது குறித்து முடிவு எடுக்கப்படும். ஆனந்தி, சிறுத்தை நீண்ட நேரமா வீட்டிற்குள்ள இருக்கு அப்படிங்கிறீங்க. இன்னும் வனத்துறை உயரதிகாரிகள் இன்னும் வரல. அவங்க வந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது குறித்த விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் மகேஸ்வரன். தகவல்களுக்கு நன்றி. Taste the Daily.